الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சத்திய மார்க்கத்தை ஏந்தி வந்த சாந்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், கியாமத்தினால் வரையிலும் அன்னவர்களின் கட்டளைகளை பின்பற்றி வாழ்கின்ற அனைத்து உத்தமர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டுமாக. அல்லாஹுவின் கடமையை மதித்து அவனது இல்லமாம் மஸ்ஜிதுக்குள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுமாறும் அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் ஒதுங்கியும் நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன், கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களுக்கும் ரஹ்மத்தான நபியை, இரக்கமுள்ள நபியை, பாசமுள்ள நபியை அல்லாஹ் தூதராகவும் ஒரு நபியாகவும் அனுப்பி வைத்திருந்தார். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களிலும் பரிபூர்ணமான சிறப்புகளையும் பரிபூர்ணமான அம்சங்களையும் கொண்டவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்பு பரிபூர்ணமானது. உலகத்தில் அவர்களுடைய படைப்புதான் மிகவும் அழகான படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய குணம் பரிபூரணமான குணம். அவர்களுடைய குணம் இந்த உலகத்தில் எல்லோருடைய குணங்களை விடவும் மிகவும் அழகான குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. பேச்சில் பரிபூர்ணமானவர்கள். இந்த உலகத்தில் எல்லோருடைய பேச்சை விடவும் மிக அழகான பேச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அமல் பரிபூர்ணமான அமல். அவர்களுடைய அமல் இந்த உலகத்தில்
செய்யக்கூடிய எந்த ஒரு ஆபிதாக இருக்கலாம், வணக்கசாலியாக இருக்கலாம், எல்லோருடைய வணக்கத்தை விடவும் சிறந்த வணக்கங்கள் செய்யக்கூடியவர்கள் எம் உயிரிலும் மேலான கண்மணிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு படைப்பிலும் சரி, குணத்திலும் சரி, பேச்சிலும் சரி, நடத்தைகளிலும் சரி, எல்லா அம்சங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூரண தன்மை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதனால் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் கவிதையில் படிக்கிறார்கள், வ அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி. யா ரசூலல்லாஹ், என்னுடைய கண் உங்களை விட அழகான ஒருவரை கண்டதே இல்லையே என்பதாக சொல்வார்கள். வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ, உங்களை விட மிக அழகான ஒருவரை எந்த பெண்ணும் பெற்றது இல்லையே. குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், எல்லா குறைகளை விட்டும் நீங்கியவராக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஅன்னக கத் குலிக்த கமா தஷாஉ, ஒரு மனிதர் எப்படி தனக்கு தேவையானவைகளை எனக்கு இருக்க வேண்டும் என்று நாடுவாரோ, நீங்கள் எப்படி நாடி இருக்கிறீர்களோ அதே போன்றல்லவா படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தை பார்த்து படிப்பார்கள். எல்லா விதங்களிலும், எல்லா நடைமுறைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரிபூர்ண தன்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக, ரசூலாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அன்றைய கால மக்களின் வாழ்க்கை மிகவும் வழிகேட்டிலே மூழ்கி கிடந்தார்கள். ஜகாலத்தின் மடமையின் உச்சகட்டத்தில் இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும், ஃபசாதுகளும், குழப்பங்களும், அல்லாஹ் தடுத்த பாவங்களும், போதை வஸ்துக்களிலும் எங்கு பார்த்தாலும் பாவமும், எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும், அட்டகாசங்களும், யாரிடத்திலும் நீதம் இருக்கவில்லை, எவரிடத்திலும் சமாதான தன்மை உண்டாக்கக்கூடிய ஒருவரும் அங்கு இருக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ரசூலாக, நபியாக அனுப்பப்படுகிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே ஏறி எல்லாத்தை விடவும் அன்றைய கால மக்கள் யாரை ரப்பாக ஏற்று நடக்க வேண்டுமோ, யார் அவர்களை படைத்தானோ அவனை மறந்துவிட்டு, அல்லாஹுவை மறந்துவிட்டு, ரப்பை மறந்துவிட்டு, ரப்புடைய இடத்திலே வேறொரு கடவுளை, லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற கடவுள்களை தனக்கான, தங்களுக்கான கடவுள்களாக ஏற்று வாழ்ந்து வந்திருந்தார்கள். இந்நிலையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே ரசூலாக, நபியாக அனுப்பப்படுகிறார்கள். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்களிடத்தில் ரசூலாக அனுப்பப்படுகிறார்களோ, நபியாக அனுப்பப்படுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கு ரசூலாக, நபியாக அனுப்பப்படுகிறார்களோ அங்கு அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வழிமுறைகளை அன்றைய காலத்தில் பின்பற்றி நடந்தார்களோ, இதுக்கு பின்னால் நடப்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் பரிசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுவர்க்கத்தை நன்மாராயணமாக கூறினார்கள். யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த வழியில் செல்லாமல் தனது மனோ இச்சை பிரகாரம் உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறார்களோ, ஷைத்தானியத்தான குணங்களோடு வாழ ஆரம்பித்தார்களோ, இவர்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நரகத்தை கொண்டு எச்சரித்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வையும் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரையும் வழிபடுங்கள் என்று எல்லா மக்களுக்குமான ஒரு கட்டளையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்தினருக்கு கொடுத்திருந்தான். ஆனால் அவர்கள் யாரை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரை ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றமான முறையில் சென்றார்கள். அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பியதன் பின்னால் அந்த நாயகத்தை பார்த்து எல்லா மக்களுக்குமான ஒரு செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். லக்கத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, மறுமை நாளை பயந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, இவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அன்னவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து பார்த்தால், ஒட்டுமொத்த சமுதாயத்தினர்களுக்கும் எங்களது உயிரினும் மேலான கண்மணிகள் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அன்னவர்களுடைய சிறுபராயம் எங்களுடைய சிறுவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்னவர்களுடைய வாலிபம் எங்களுடைய வாலிபர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்னவர்களுடைய வயோதிபம் எங்களிலே இருக்கக்கூடிய வயோதிபர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்னவர்கள் இந்த உலகத்திலே மகனாக இருந்திருக்கிறார்கள். அந்த மகன் என்ற ரீதியில் எல்லா மகன்மார்களுக்கும் மகள்மார்களுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. அன்னவர்கள் கணவன் என்ற ரீதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை பார்த்து நாம் முன்மாதிரியாக நடக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த உலகத்திலே சகோதரனாக இருந்திருக்கிறார்கள். அந்த சகோதரத்துவத்திலே முன்மாதிரி இருக்கிறது. சொந்தக்காரராக இருந்திருக்கிறார்கள், பக்கத்து வீடுக்காரராக இருந்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள், நம்பிக்கையாக நடந்திருக்கிறார்கள், உண்மையை பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியான தூதராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறுபராயம் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் முதலாவது அந்த பருவத்தை எட்டுகின்ற பொழுதே அவர்கள் யத்தீமாக அனாதையாக இருக்கிறார்கள். சிறு வயதிலேயே தன் தாயை இழந்தார்கள். அதற்கு பின்னால் அப்துல் முத்தலிபிடத்திலே வளர்ந்தார்கள். அதற்கு பின்னால் அபு தாலிப் அவர்களிடத்திலே வளர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அந்த ஆடு மேய்ப்பது எல்லா நபிமார்களும் செய்து வந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆடு மேய்ப்பதன் மூலம் நல்ல புத்தி கூர்மைகள் உண்டாகிறது, நல்ல பொறுமை தன்மை உண்டாகிறது, நல்ல தாழ்வு தன்மை உண்டாகிறது. அதனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆட்டு மேய்ப்பதை ஒரு காரியமாக அமைத்து வைத்திருந்தான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது சிறு பராயத்திலே பனு சஅத் என்ற கோத்திரத்திலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த பனு சஅத் என்ற கோத்திரத்திலே அவர்கள் உடல்கள் சக்தி உள்ளதாக இருக்கும். அங்கே உடலை சக்தியாக ஆக்கி கொண்டார்கள். நல்ல முறையிலே பேசுவார்கள், நல்ல புத்திசாலிகளாக இருந்தார்கள், ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சிறுபராயத்தை கழித்திருக்கிறார்கள். அந்த சிறுபராயத்திலே எமக்கும் முன்மாதிரி இருக்கிறது,
எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சொந்தக்கார பிள்ளைகள், இவர்கள் அனைவர்களையும் ஒரு ஒழுக்கமான பிள்ளையாக, உடலுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கப்படக்கூடிய குழந்தையாக வளர்க்கப்பட வேண்டும். நல்ல குணங்கள் கொண்டவர்களாக, நல்ல நடத்தை கொண்டவர்களாக அவர்களை நாம் வளர்க்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாலிபம் அது இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய போன்று இருக்கவில்லை. வீணானதாக மனோ இச்சைகளுக்கு அடிபட்டவர்களாக இருக்கவில்லை. வேலை செய்வதற்கு சோம்பேறித்தனம் காட்டக்கூடியவர்களாக இருக்கவில்லை. பிறர்களுடைய உதவிகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கவில்லை. மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாலிபத்தை உழைப்பதற்காக கழித்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள். வியாபார நோக்கத்திற்காக வேண்டி சாம்பரைக்கும் பிரயாணத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வியாபாரத்தின் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உண்மையை, அமானிதத்தை பார்த்து கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அழகாக இருந்தாலும், சொத்துக்கார பெண்ணாக இருந்தாலும், அவர்களுடைய கூட்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்தஸ்துகள் பெற்றவர்களாக இருந்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாலிப வயதிலே இப்படியான ஒரு தன்மை கொண்டவராக இருக்கிறாரே என்பதற்காக வேண்டி கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் திருமணம் முடிக்குகிறார்கள். ஆனால் எங்களுடைய வாலிபம் இன்று எப்படி இருக்கிறது? எப்படி வாலிபம் கழிக்கப்படுகிறது? வீணிலும் விளையாட்டுகளிலும் மோசமான அசிங்கமான கெட்ட குணங்களிலும், தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், ஹலால் ஹராம் கிடையாமல், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாலிபம் கழிந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாலிபம் எல்லா வாலிபர்களுக்கும் ஒரு முன்மாதிரியானதாக, எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய வாலிபர்களே, எங்களுடைய வாலிபம் அது எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை, அந்த வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விரும்பாத முறையில் நாம் அதை பயன்படுத்தி விடக் கூடாது. எமது வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை அது இறங்கும் அளவுக்கு அதை பாவித்து விடக் கூடாது. வாலிபத்துக்கென்று ஒரு சக்தி இருக்கிறது, வாலிபத்துக்கென்று ஒரு துணிச்சல் இருக்கிறது, வாலிபத்துக்கென்று ஒரு வீரம் இருக்கிறது. அந்த வீரத்தையும் சக்தியையும் துணிச்சலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். அல்லாத வேறு எதற்காக வேண்டியும், பாவத்திற்காக, எங்களை புகழ வேண்டும் என்பதற்காக, அநியாயத்துக்காக, அட்டூழியங்களுக்காக, பாவக்கரைகளை சுமப்பதற்காக, எங்களுடைய தாய் தந்தைகள் தலை குனிந்து நிற்பதற்காக, எங்களுடைய ஊர் மக்கள் எங்களை கேவலமாக பேசுவதற்காக எங்களுடைய வாலிபத்தை நாம் கழித்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் வாலிபத்தை உண்மையிலும் அமானிதத்திலும் நல்ல முறையிலும் கழித்திருக்கிறார்கள் என்றால், எம் உயிரிலும் மேலான கண்மணிகள் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாலிபத்தை பார்த்து எல்லா வாலிபர்களும் அதனை முன்மாதிரியாக எடுக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தில், வணக்கத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே நிழல் கொடுக்க முடியாத, நிழல் இல்லாத நேரங்களிலே நிழலுக்கு கீழால், அரிசினுடைய நிழல்களுக்கு கீழால் அந்த வாலிபர்கள் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்றைய காலகட்டம், அந்த நேரம் வேர்வையால் ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்ப அங்கு சூரியன் எமது சமீபத்துக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொருவருக்கும் அதாவும் சோதனைகளும்
அன்றைய நாள் கியாமத்துடைய நாள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் தன் வாலிபத்தை இபாதத்திற்காக நல்ல முறைக்காக பயன்படுத்திய வாலிபர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அரிசினுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு மகனாக தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கிறார்கள். தன் தாயோடு இரக்கமாக நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். தன் தாய் வஃபாத்தாகியதன் பின்னால் தன் தாயின் கபரை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று கணவன் என்ற ரீதியில் எல்லா மனைவிமார்களுக்கும் சரி சமமான முறையில் நடந்திருக்கிறார்கள். மனைவியை விட்டு கொடுக்காமல் அவர்களோடு புரிந்துணர்வோடு நல்ல முறையில் இபாதத்துகளை சரியாக செய்யக்கூடியவர்களாகவும் வீட்டு வேலைகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் மனைவியினுடைய ஹக்கை உணர்ந்து புரிந்து அதனை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்னவர்கள் ஒரு தந்தையாக, அன்னவர்கள் ஒரு சகோதரனாக, அன்னவர்கள் ஒரு அப்பாவாக, பாட்டனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அழகிய முறையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் அழகிய முறையில் தன்னுடைய மகள் என்பதற்காக வேண்டி மரியாதையாக கூப்பிட்டு அழைத்து மர்ஹபம் பிக்கி, நீங்கள் உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று சொல்லி அவர்களை தன் பக்கத்திலே அமர வைத்துக் கொள்வார்கள். அதே போன்று ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இரு பேர குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்துவார்கள், முத்தமிடுவார்கள், இரக்கமாக நடந்து கொள்வார்கள். அப்பா என்ற ரீதியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வயோதிபர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள், சொந்தக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல உபதேசங்கள் செய்வார்கள். அவர்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி, அவர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி பேராசை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு தன் அவர்களுக்கு இருந்த எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் முன்மாதிரியானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே இருந்த இன்னும் ஒரு முக்கியமான பண்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னித்து விடுவார்கள். அன்னவர்களுடைய மன்னிப்பு தன்மை ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிஅஸத்துக்கு முன்னால் அன்றைய குறைஷிகள் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எப்படி நோவினை செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் நோவினை கொடுத்தார்கள். வீடுகளை உடைத்தார்கள், நாடு கடத்தினார்கள். எவ்வளவு அநியாயங்கள், அட்டகாசங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்கள். பொறுத்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். அங்கு சிறு காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் வருடம், அந்த வருடத்திலே மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. எல்லா பொறுப்புகளும் ஒரே தலைமையின் கீழால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமையின் கீழால் எல்லாம் வந்து சேர்கிறது. இந்த கட்டத்தில் யாரையும் அடிமைப்படுத்தாமல், யாரையும் இழிவுபடுத்தாமல்,
யாரெல்லாம் அன்றைய காலத்திலே ஹிஜ்ரத்துக்கு முன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நோவினை கொடுத்தார்களோ, அவர்களை வேதனை கொடுத்தார்களோ, அவர்களை துன்புறுத்தினார்களோ, எல்லா மக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னித்தார்கள். அன்துமுத்துலகா, நீங்கள் நிரபராதிகள், உங்களிடத்திலே பழிக்கு பழி வாங்கல் கிடையாது. அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் உங்களுக்கு இரக்கம் காட்டப்படுகின்ற நாள் என்பதாக பொதுவாக எல்லா மக்களுக்கும் அறிவிப்பு செய்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய வாழ்க்கை, எம்முடைய நடைமுறை இன்று எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? சொந்த இரு சகோதரர்களுக்கு மத்தியில், ஞான தம்பிமார்களுக்கு மத்தியிலே என்று பரஸ்பர கோபத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. மரணம் வரும் வரைக்கும் கோபத்தோடும் சண்டை சச்சரவுகளோடும் இருந்து கொண்டிருக்கிறார்களே. ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி மரணம் வரும் வரைக்கும் கோபம் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே. ஆனால் எம் உயிரிலும் மேலான கண்மணிகள் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு முன்னாலேயே யார் யாரெல்லாம் அநியாயம் செய்தார்கள் என்பதை தெரிந்தும் கூட எல்லோருக்குமான பொது மன்னிப்பு கொடுத்தார்கள் என்றால், அந்த மன்னிப்பு ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும், ஒவ்வொரு முக்மினான பெண்களிடத்திலும், ஆண்களிடத்திலும் வரவேண்டிய ஒரு முக்கியமான ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 10 வருட காலமாக இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் 10 வருடங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு துன்புறுத்தல், ஏச்சுக்களும் பேசிகளும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவர்களை கூட மன்னித்தார்கள். உஹதுடைய யுத்தம், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கொலை செய்த, தனது சாட்சாவை கொலை செய்த வஹ்ஷியை மன்னித்திருக்கிறார்கள். இப்படி தாயிஃபிலே நடந்த அந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோவினை செய்தார்கள். அந்த கட்டத்திலும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே, இவர்கள் இல்லாவிட்டால் இவர்களுடைய வம்சத்தில் வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடும் அல்லவா, அதனால் அவர்களை விட்டு விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னித்து விட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறுபராயமும் வாலிபமும் கணவன் என்ற ரீதியிலும், வியாபாரி என்ற ரீதியிலும், சகோதரன் என்ற ரீதியிலும், எல்லா விதத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பு அதிசயமான பிறப்பு. அன்னவர்களுடைய வருகை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ரஹ்மத்தாக அமைந்திருக்கிறது. அன்னவர்களுடைய பெயர் கூறப்படாமல் எந்த இபாதத்தும் இல்லை என்ற அளவுக்கு மாறிவிட்டது. அன்னவர்களுடைய பெயர் நாவால் சொல்லப்பட்டு கல்வினால் உறுதி கொள்ளப்படாமல் இருந்தால் அவனுடைய ஈமானை இல்லாதவனாக போன்றவனாக ஆகிவிடுகின்றான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவனுடைய ஈமானை பரிபூர்ணம் அடைகிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை, அவர்கள் இல்லை என்றால் தொழுகை கிடையாது, அவர்கள் இல்லை என்றால் நோன்பு கிடையாது, ஜகாத்து கிடையாது, ஹஜ் கிடையாது, சுவர்க்கம் இல்லை, நான் இல்லை, நீங்கள் இல்லை, உலகத்தில் எதுவுமே இருந்திருக்க மாட்டாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு நபியாக இருக்கிறார்கள். எங்களுடைய தூதர் என்ற ரீதியில் ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு முஸ்லிமும் பெருமை அடைய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று
பெருமை, நான் இன்னாருடைய மகன், இன்னார் இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த பட்ட படிப்பு முடித்தவன் என்பதற்காக வேண்டி பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்காக அனுப்பப்பட்ட, எங்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் என்ற வகையில் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். எத்தனையோ நபிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் நாம் வாயால் கேட்கவும் இல்லை, கல்பால் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் தஆலா எம்மை ஆக்கி வைத்திருக்கிறானே, இதை இட்டு நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஏன் பெருமைப்பட வேண்டும்? எல்லா நபிமார்களும் கியாமத்துடைய நாளையிலே யாருக்கும் யாரும் உதவி செய்யாத அந்த கட்டத்திலே எல்லோரும் யா நஃப்ஸி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எம் இது உயிரினும் மேலான கண்மணிகள் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் என்று எங்களையே நினைத்துக் கொண்டிருப்பார்களே, அப்படிப்பட்ட உம்மத்தினர்களாக இருக்கிறோம் என்பதற்காக பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யாரையும் நரகத்தில் நுழைய விடமாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், லா அர்தா வவாஹிதும் மின் உம்மத்தி பின்னார், எவரும் நரகத்திலே போகக்கூடாது, அது வரைக்கும் நான் பொருந்து கொள்ளவே மாட்டேன் யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு நீண்ட நேரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருப்பார்கள். அன்பானவர்களே, யாருக்காக? எங்களுக்காக, அவர்களுடைய உம்மத்தினராக, எங்களுக்காக. எனவே அன்னவர்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கிறோம் என்பதை இட்டு நாம் பெருமைப்பட கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட எங்களது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களோடு எல்லா நிலைமைகளிலும், எங்களோடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்கக்கூடியவர்கள், இரக்கமாக பாசமாக இருக்கக்கூடியவர்கள். எங்களோடு இவ்வளவு இரக்கமும் பாசமும் வைத்துள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நஹ்னு பிதாஉன் லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நாம் எமது உயிரை கூட தர காத்துக் கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நீங்கள் முஃமின்கள் அவர்களுடைய உயிரை விடவும் நேசத்துக்குரியவராக, பாசத்துக்குரியவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எங்களுடைய சொந்த குழந்தைகளை விடவும், எங்களுடைய பெற்றோர்களை விடவும், உலகத்தில் யாராக இருந்தாலும் எல்லோரை விடவும் உங்களுடைய மஹப்பத்தும் உங்களுடைய அன்பு இருந்தால்தான் உண்மையான முஃமினாக ஆக வேண்டுமே. எனவே உங்களை நாம் அன்பு வைக்கிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களை நாம் மிக மிக அன்பு வைக்கிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களையே தான் பின்பற்றுவோம் யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அல்லாஹ்வின் நேசரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்க யா ஹுஸ்ன சிபாத், குணங்கள் அழகாக இருக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஃபீஅல் முذنبீன இன்தல்லாஹ், கியாமத்துடைய நாளையிலே இந்த பாவிகளுக்காக வேண்டி அந்த நாயகனிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே எமக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யக்கூடிய நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், உங்களுடைய உம்மத்தினராகிய எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்திருக்கும் இந்த மாதம் யாரு தடுத்தாலும், யார் முன்னால் வந்து நின்றாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டாடுவதில் யாரும் எந்த ஒரு சந்தேகம் வைத்து விடாமல், எங்களுக்கான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், எங்களுக்கான அவர்களுடைய உம்மத்திலே பிறந்தவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழுவோம். யாரு குறுக்க வந்தா நின்றாலும் பரவாயில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஒவ்வொரு அணுவாகவும் பின்பற்றி நடப்பதற்கு வல்ல நாயன் எம் அனைவர்களுக்கும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்து அருள் புரிவானாக.